பல ஏழைகளுக்கு கல்வி தரும் கல்வி தந்தை வேந்தர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவிச்சு நான் ப்ரோக்ராமுக்கு போறேங்க. நன்றி, நன்றி சார். நன்றி. அதாவது அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஹிந்தி தெரியாது போடாங்கிற குரூப் எல்லாம் சுத்திட்டு இருக்கிற ஊர் இது. நான் ஹிந்தியில சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, இங்கிலீஷ்ல சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஸ்ரீகாந்த் கருணேஷ் அருமையா தமிழ்ல மொழியாக்கம் பண்ணாலும் உங்களுக்கு புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அதனால தமிழ் தெரிஞ்ச எங்க திராவிட தேசிய மாப்பிள்ளை, திராவிட கட்சியில இருந்து நீங்க தேசிய மாப்பிள்ளையா இருக்கிற நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு மரியாதைக்குரிய எங்க பாஷா பாய் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்களே அவங்களுக்கு புரியுற மாதிரி தமிழ் மொழியில சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். தமிழக என்டிஏ கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்தான் எங்களின் முதலமைச்சர் வேட்பாளர். கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியா அப்படிங்கிறத தமிழக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு பண்ணுவார் அப்படின்னு தெளிவா நம்ம ஐயா அவங்க அரங்கத்துல வந்திருக்கிறாரு லெனின், எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி நல்லா உரைக்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இதை வச்சே ஓட்டுவாங்க. இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு அவங்க டெல்லி ஓனரை சொல்லுங்க அப்படிம்பார். டெல்லி ஓனருடைய ஒரிஜினல் தமிழ் வாய்ஸ் தான் எங்க ஸ்ரீகாந்த் கருணேஷ் கொடுத்ததும் மரியாதைக்குரிய எங்க தேசிய திராவிட மாப்பிள்ளை கொடுத்ததும். ஆனா பாருங்க, இவங்களுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சொல்லுங்க, இல்ல அப்படி சொன்னாரா, ஹிந்தியில இப்படி சொன்னால, ஸ்ரீகாந்த் கருணேஷ் மொழி மாற்றம் பண்ணி சொன்னதுல இப்படி இருந்தது அப்படின்னு இவங்க ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பாவம் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. பரந்தூர் பயங்கரம், வேங்கை வயல் தேசிய அவலம், கள்ளச்சாராயம் குடிச்சு 70 பேர் தாலி எடுத்தது, எதை பத்தியும் கவலை. என் கடன் திமுகவிற்கு சொம்பு சுமப்பதே அப்படின்னு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போவங்க. நீங்க இந்த இதிகாசம் புராணம் இதுல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க சார், என்னன்னு கேட்டீங்கன்னா, கடன் தீ பகைமை திமுக அதோட சேர்த்துக்கங்க. இத நாளையும் உருத்தெரியாம அழிக்கணும். அதாவது கடனை கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு விட்டோம் அப்படின்னா அந்த கடன் மறுபடியும் பல்கி பெருகி உங்களை அழிச்சிரும். தீயும் அதே மாதிரி தான். அப்படிங்கிற அடிப்படையில கடன் தீ பகைமையும் அப்படித்தான். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு திமுக அப்படிங்கிறது காலகாலமா 75 காலமா இருக்கு. இப்போ திரு மணிகண்டன், இப்ப ஏற்கனவே பல முறை இந்த கேள்வி வந்துட்டே இருந்தது. அதிமுக தரப்புல இருந்து திரு உதயகுமார் அவர்கள்ட்ட பேசும்போது கூட நிருபர்கள் கேட்கிறாங்க, 1ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரைக்கு வருவார்கள், அப்போது இதற்கு பதில் சொல்வார் என்று அந்த கேள்வியை அவர் தவிர்த்து விட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். இது சரியான முறையில் தான் அந்த அதற்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியான முறையில் இருக்கு அப்படிங்கிறத இது புரிஞ்சுக்க முடிய அளவில் இருக்கா அப்படிங்கிறது மீண்டும் அந்த கேள்விக்கான வாய்ப்பு வருது தானே? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, கூட்டணி ஜெல்லாகல, ஃபெவிகால் போட்டு ஓட்டல, இல்ல அனபாண்டு போட்டு ஓட்டல அப்படின்னு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அதிமுக நல்ல கட்சிங்க, புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சிங்க, புரட்சி தலைவி வளர்த்தெடுத்த கட்சிங்க, பாஜக ஆக்டோபஸ் அது முழுங்க போகுதுங்க அப்படின்னு முதலை கண்ணீர் வெடிப்பாங்க. கசாப்பு கடையில உட்காந்துட்டு ராமலிங்க விளையாட பத்தி பேசுற மாதிரி இந்த திமுக அனுதாபிகள், சொம்பு தூக்கிகள், ஆதரவாளர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அது அதிமுகவின் கவலை, அதிமுக தொண்டர்களுடைய பாடு. எடப்பாடி பழனிசாமி யோசிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் அவரு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் பாஜக தொண்டர்கள் அபரிதமான ஆதரவோடு நிக்கிறாங்க. ஆனா அதிமுக முழுங்குது விழுங்குது அப்படின்னா அது அதிமுக கவலை சார். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த தடவை 6 தான் கிடைக்குமா, இல்ல 3 கிடைக்குமா, இல்ல 2.5 கிடைக்குமா, இல்ல கருணாநிதியோட மனசுல இடம் கிடைக்கிற மாதிரி இதயத்துல இடம் கிடைக்குமா, 10 கோடி கிடைக்குமா, 15 கோடி கிடைக்குமா, இல்ல வெறும் கோடி இந்த தடவை போத்தி விடுவாங்களா அப்படிங்கிற உங்க கவலைய பாருங்க. பக்கத்து வீட்டு பாத்ரூம் எட்டி பார்க்காதுங்க, பக்கத்து வீட்டு இதை செவத்தை எட்டி பார்க்காதீங்க. இல்ல சார், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அடுத்த தடவை வர்றப்ப பழனிசாமி தான் அப்படின்னு சொன்னார்னா, ஏங்க பழனிசாமின்னு தான் சொன்னாரு, ஒருவேளை கேசி பழனிசாமியா இருக்குமோ அப்படிம்பாங்க. அடுத்த தடவை வர்றப்ப எடப்பாடி பழனிசாமி தான் எங்க முதலமைச்சர் வேட்பாளர்னா, ஏங்க எடப்பாடியில 100கணக்கான பழனிசாமி இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. தவுசாயி அம்மையார் பெற்றெடுத்த திருமகன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்ற வரைக்கும் அடங்க மாட்டாங்க. இவங்களுக்கு பேசுற பொருள் இல்லைங்க. அமித்ஷா அதை சொன்னாரா, இதை சொல்லாம விட்டாரா, இல்ல குளத்தை சொன்னாரா, கோத்திரத்தை சொன்னாரா, ராசி சொன்னாரா, எடப்பாடி பழனிசாமி நட்சத்திரம் சொன்னாரா, அதெல்லாம் நான் தான் சொல்றேன். அது எங்க பாடு, எங்க நண்பர்கள் பிஜேபி பாடு. நீங்க பாவம் உங்க வேலையை பாருங்கன்னு மானங்கடுற அளவுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நல்ல வார்த்தை இல்ல, மானங்கடுற அளவுக்கு பேசுறாரு. ஏற்கனவே வார்த்தைகள் வேண்டாம்.
ஏற்கனவே வந்து நீங்க ரொம்ப 39% மானத்தோட இருக்கக்கூடிய சூழலாக இருந்தால் எதற்காக இன்னொரு கட்சியை அழைக்க வேண்டும் அப்படின்னு லெனின் கேட்கிறார். இப்ப நம்ம வந்து அந்த வார்த்தை தவிர்த்துட்டு சொல்லலாம். ரைட். 3/4% வச்சிருக்கிற அந்நியாரையருக்கு வந்து கூப்பிடுறாங்க. 5% வச்சிருக்கிற இதை வந்து பாமகவையா உடைக்கிறாரு, ஸ்டாலினியா உடைக்கிறாரு. உடைச்சு வந்து ஏன் வந்து கள்ள உறவு வைக்க பாக்குறாரு அவங்க சார். அது வந்து எதிர்த்தரப்புல இருக்கிற கம்யூனிஸ்ட கூப்பிட்டதும் விஜய கூப்பிட்டதுங்கிறது ஒரு அது கூட்டணி யுத்தி. அது எடப்பாடி பழனிசாமியோட ராஜதந்திரம். எங்களுக்கும் பாஜகவுக்கும் செட்டில் ஆகிற சில விஷயம் இருந்தது, அதுக்காக பேசப்பட்ட ஒரு விஷயம். கருணாநிதி இந்த பக்கம் இருந்துகிட்டு எதிர்பக்கம் அம்பு விடுவாரு, அந்த மாதிரியான விஷயம். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. இப்ப எனக்கு முன்னாடி பேசுன சுபேர் வந்து சொன்னாரு, பேர சொல்லிருக்கலாமே சார், ஊரையாவது சொல்லிருக்கலாமே சார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. நான் காலையில ஒரு முக்கியமான திமுக பிரமுகத்தை பேசினேன். அவரு அடிச்சு சொல்றாரு, அடுத்த ஒருவேளை ஜெயிச்சா, தப்பி தவறி ஜெயிச்சா, அத்தைக்கு மீசம் முளைச்சா, அடுத்து திமுக ஜெயிச்சா உதயநிதி தான் தமிழ்நாட்டோட சிஎம் அப்படிங்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. ஸ்டாலின் இதோட முடிஞ்சு போச்சு, அடுத்தது உதயநிதி தான் முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை திமுக முதல்ல தெளிவுபடுத்திட்டு சார். எனக்குமே அதுல சந்தேகம் இருக்குது. ஏன்னா எங்க மரியாதைக்குரிய பாஷாபாய் உள்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டு போறாரு, உதயநிதியை ஒருபோதும் வரவிடக்கூடாதுங்கிறார். ஸ்டாலின் சொல்லி அவர்கிட்ட. அப்ப அதனால திமுக என்ன பண்ணும், திமுகவுக்காக ஆதரவா பேசக்கூடிய சுபேர் இன்னும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரவே இல்லையே சார். அந்த சிச்சுவேஷன் வரவே இல்லை. இப்ப எல்லாருமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்கிறார்களே தவிர எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்களே இன்னும் பேசலையே. டெல்லி பாஷாபாய் சார் உதயநிதி ஒருபோது முதலமைச்சர் ஆக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் ஸ்டாலினை ஆக்கக்கூடாதுன்னு சொல்லலையே சார். உள்துறை அமைச்சருக்கு எல்லாமே தெரியும் சார். இவங்க போய் அங்க போய் வெள்ளக்கொடி காமிச்சிட்டு கையை போய் உடுப்பா வலிக்குது மோடி கத்துறவங்க கையை பிடிச்சு குளுக்குறது, இவங்களோட எல்லா ரகசியம் இங்க வந்தா தான் கருப்பு பலூன், டெல்லி போனா வெண்தாடி அரசு எங்கள் மோடி அரசு அப்படின்னு போய் அவருக்கு முன்னாடி நின்று வெள்ளக்கொடி ஆட்டுறது, எல்லா ரகசியம் அவங்களுக்கு தெரியும். காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய ஒரு கொள்கையை மாத்திக்காத கட்சி எப்படி உலகம் முழுக்க அழிஞ்சு போச்சோ கம்யூனிஸ்ட், அந்த மாதிரி தான் அழிஞ்சு போகும். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப ஒரு கொள்கை இருக்கு, காலத்துக்கு ஏற்ற மாத்திக்கிறது அப்படிங்கிறது உட்பட்ட கம்யூனிஸ்ட் கல்லறையில தாங்க இருக்குது. கம்யூனிஸ்ட் உலகத்துல எங்கேயாவது கடைசி எடப்பாடியோடு வெளியிருந்து பேசுறேன் நான் பாருங்க. நீங்க பேசுறப்ப நான் ஏதாவது குறுக்கிட்டுதான். கம்யூனிஸ்ட்ங்கிறது உலகம் முழுக்க நல்லா பதப்படுத்தப்பட்ட ஆணி அடிக்கப்பட்ட சபப்பெட்டியில் அழகான பூக்கள் வச்சு மரியாதை செலுத்தக்கூடிய இடத்துலதான் இருக்குது. மோடி புண்ணியத்துல இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கிட்டத்தட்ட சபப்பெட்டி போயிடுச்சு. ஒரு காலத்துல திமுக கொள்கை வழி தலைவரா ஆனா இருங்கண்ணே, நீங்க பேசுறப்ப நான் குறுக்கல. ஒரு காலத்துல திமுகவோட கொள்கை வழி தலைவரா சொல்லப்பட்ட ஈவேரா எவன் காலையும் நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவங்களுடைய திமுக கூட்டணி வச்சுக்குது இல்ல. அந்த மாதிரி இதெல்லாம் காலத்தின் மாற்றம் ஒண்ணுங்க. அப்புறம் இருங்கண்ணா நான் பேசிடுறேன். போய் பிஜேபி அனுமதிங்க. நீங்க உங்ககிட்ட சொல்ற பதமே ஒரு சங்கீதனத்தோடு கூடிய வார்த்தை. அவங்களோட வார்த்தை. அவர் பேசும்போது நீங்க குறுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் பேச கேக்குது, அவர் நீங்க பேசும்போது பாத்துக்கிட்டு தான இருக்காங்க. சரி, ஓகே, பேசுங்க சார். மணிகண்டன் பேசி முடிச்சு. போர் முழக்க முடிச்சிட்டாரா? சீன போர் முழக்கத்தை முடிச்சிட்டாரா? நான் ஆரம்பிக்கலாமா? சுருக்கமா பேசி முடிச்சிருங்க. நீங்க அக்கப்பூர நடத்துங்க. அதாவதுங்க, இப்ப பாஜக பாயாச பாஜக கொண்டு வந்த இடபிள்யூஎஸ் போய் அங்க ஆதரிச்சுட்டு அறிவாலயத்துல வந்து ஐயோ இல்லைங்கண்ணா எங்களுக்கு பேட்டாவை தடுத்து விடாதீங்கன்னா நாங்க ஆதரிக்கலன்னா இங்க ஒரு வேஷம். அதானி இங்க பார்த்தா பூர்ஸ்வா. ஆனா அதானிய கூட்டிட்டு போய் விழிஞ்சல் துறைமுகம் கேரளாவில கட்டி நடுவுல மோடியை நிறுத்தி நம்ம பினராயி சேட்ட ஒரு பக்கம் அப்படியே புன்னகை பூத்து அதே அதானியை கட்டி கொடுக்க சொல்லி அதானிக்கு பாராட்டு விழா நடத்துற அரசியல் இழிநிலை பிளப்பு கொள்கை பத்தி பேசுறாங்க. ஒசூருக்கு அந்தாண்ட போனா ஒரு கொள்கை, கோயம்புத்தூருக்கு இந்தாண்ட பாலக்காடு தாண்டா ஒரு கொள்கை, ஊருக்கு ஏத்த கொள்கை. மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா மம்தா பிபியை ஒழிக்கிறதுக்கு பாஜகவுடைய கள்ள உணர்வு. அப்புறம் சொன்னாரு எந்த காலத்திலயும் நாங்க வச்சதில்ல, 1989 பிஜேபி ஒரு வரலாற்று தவறு பண்ணிச்சு. இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு போன விஸ்வநாத் பிரதாப் சிங் விபி சிங் போய் பிஜேபி ஆதரிச்சு அந்த கட்சி சமூக நீதியின் காவலர் எல்லாரும் ஒரு ஆர்எஸ்எஸ் அடிவரடி அதிமுக இருக்கிறாங்கிறதுக்கு ரொம்ப தெளிவான சாட்சி இது.
தெளிவான சாட்சி. அண்ணா, அண்ணா, VP சீனா, சிங்கை பார்த்து அண்ணா, 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 சீனா. சமூக நீதி இல்ல, இல்ல, காவலரை பார்த்து என்ன அண்ணா, சொல்றாங்க? இல்ல நிறைவு செஞ்சுக்கலாம் சார். செத்து போனவங்க எல்லாம் எழுப்பி விடுங்க, அப்புறம் உங்களுக்கு யாரு வருவா? நிறைவு செய்யலாம் சொல்ற கருத்தே நீங்க கேட்கவே இல்ல. நிறைவு செய்யலாம். சுருக்கமா மணிகண்டன் சுருக்கமா அண்ணா, சீனா லெனின் அண்ணா, கொஞ்சம் அமைதியா இருக்குண்ணே. சீனாவுக்காக கட்சி ஆரம்பிச்சு, ரஷ்யாவுக்காக கட்சி ஆரம்பிச்சு, இந்தியாவுல குரல் கொடுத்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் அமைதியா இருக்குண்ணே. நான் ISS-க்கு குரல் கொடுக்குறேன், RSS-க்கு தானே குரல் கொடுக்குறேன். அப்படி கூட வச்சுக்க தப்பு இல்ல. RSS ஒரு பயங்கரவாத இயக்கம். 3 முறை கைது செய்யப்பட்டிருக்கு. காந்தியார் கொலையில சம்பந்தப்பட்டது. இது கிடையாது. அதனால நீங்க நீங்க இது எழுத்துப்பூர்வமா தெரியுங்களா உங்க கட்சி லெட்டர் பேட்ல தெரியுங்களா? அசிங்கப்பட்டிருக்கீங்க. நீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி எல்லாம் உளற கூடாது. வெளியில பொது வெளியில பேசினா அறிவோட தரத்தோட பேசணும். கபூர் முட்டாள்தனமாக பேசாதீர்கள். இன்னும் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு எதிராக என்ன பேசாதீங்க. சொன்னுச்சு? கோர்ட் வல்லபாய் ஸ்டேட்மெண்ட் என்ன? உங்களுடைய உருவாக்கப்பட்ட சிச்சுவேஷன் சூழல் தான் காரணம். நம்ம டாபிக்ல இருந்து எங்கேயோ விவாத பொருள்ல இருந்து விவாத பொருளுக்கு இல்ல. விவாத பொருள்ல வெளியே நிகழ்ச்சியை நிறைவு மக்களுக்காக ஏதாவது பேசுறீங்க. சம்பளத்துக்காக வேலை தனிப்பட்ட முறையில தாக்குதல் நல்லா இல்லை சார். சார் 2 பேருமே தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். 2 பேர் சார் வேண்டாம். தயவுசெய்து ப்ளீஸ் ரெண்டு பேர் தனிப்பட்ட முறையில பேசி என்ன சார்? தயவுசெய்து தனிப்பட்ட முறையில ஏன் நம்ம பேசுறது? 2 பேரும் சார் ப்ளீஸ் தயவுசெய்து பேசாதீங்க. 2 பேருமே பேசாதீங்க ப்ளீஸ் தயவுசெய்து ப்ளீஸ்.